திமுக மருத்துவ அணி செயலாளரும் எம்எல்ஏவுமான எழிலன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மாணவர் அணி ஒரு மாபெரும் போராட்டத்தை மதுரை மண்ணில் பண்ணது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த அடிப்படையில் எதிர்க்கட்சியில் அதிமுக பிரதிநிதியாக இன்னைக்கு மஃபாய் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்தாங்க. நான் ஒரு சின்ன நிமிடங்களில் கீழடியோட வரலாறை பற்றி உங்களுக்கு தெரிவிச்சுட்டு அந்த பதிலுக்கு போலான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பள்ளிக்கூட ஆசிரியர் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் 1970ஆம் ஆண்டு இது மாதிரி கீழடி என்ற ஒரு பெரிய நாகரிகம் இருந்த அடிப்படை வைகை கரை நாகரிகத்திலிருந்து சில ஆய்வுக்கூறுகளுக்கு எடுத்து சொன்னது பிற்பால் அப்போ யூபி அரசாங்கத்தில் 2013-14 கீழடி ஆய்வு தளம்னு என்று ஏஎஸ்ஐக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க. பிறகு பாஜக அரசு வந்த பிற்பாடு 2014 அமர்நாத்தோட தலைமையில் ஏஎஸ்ஐ 3 அளவில் அவங்க தொல்லியல் ஆய்வை பண்ணாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் 3 ஃபேஸஸில் நடந்தது. அந்த 3 ஃபேஸஸில் நடந்தபோது 2014, 15, 2015, 16, 2016 முடியும் வாக்கில் உடனே ஏஎஸ்ஐ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அந்த ஆய்வை நிறுத்திக் கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. பிறகு அந்த ஆய்வை மூடணும்னு சொல்கிறாங்க. ஒரு தனியார் நிலத்தை எடுத்து பண்ணுறதுனால அது பாதிப்பாவது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியை ஏஎஸ்ஐ நிறுத்துறாங்க. இதை நிறுத்த உடனே அமர்நாத் அவர்கள் அசாமுக்கு மாற்றப்படுகிறார். அந்த சூழல் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பெரிய அறிக்கை விடுறார். ஏன்னா கீழடி நாகரிகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையை கீழடியோட ஆய்வுகள் கொண்டு வருது. இது வரலாற்றை இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு சொன்ன வரலாறு, பொய்க்கதைகள், புரட்டுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த இந்திய துணைக்கட்டத்தின் தொடக்கம், இந்த தமிழ்நாட்டின் தென்னகத்தின் தொடக்கம் திராவிட தன்மையோட சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் அறிக்கை விட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். பிறகு அந்த கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது, அமர்நாத் மேற்பார்வை நடக்கும் போதே நம்மளோட அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசன் அவர்கள், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கீழடி ஆய்வுக்கே சென்றாங்க. அப்போ ஏஎஸ்ஐ நடத்தும் போதே. பிறகு இந்த நிலை ஏஎஸ்ஐ எடுத்த உடனே உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கறிஞர் தோழர் கனிமொழி அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு என்னன்னா, வரலாற்று சிறப்புமிக்க அந்த வழக்கு. அதுக்கு நான் தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் எதற்காக இவ்வளவு ஆய்வுகளை நடுவில் நிறுத்துறீங்க என்று ஏஎஸ்ஐ பார்த்து கேள்வி கேட்டாங்க. அப்போ அதிமுக சிஎஸ்க்கு சீஃப் செக்ரட்டரிக்கு கேட்டிருக்காங்க ரெஸ்பாண்டண்டா. அப்போ சீஃப் செக்ரட்டரி அதிமுக அரசு சார்பாக ஒன்றிய அரசு அடிப்படையில் தான் இது அகழ்வாராய்ச்சி நடக்குது, இதனால எங்களுக்கு பெரிய கருத்துக்கள் இல்லை மாதிரியான நிலைப்பாடு எடுத்த பிற்பாடு இப்போ பல்வேறு அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தமிழ் பற்றாளர்களோட குரல் எழுப்பின பிற்பாடு அதிமுக என்ன சொல்றாங்க, திருப்பியும் இன்னொரு அஃபிடவிட் சப்மிட் பண்ணி நாங்கள் இதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கனிமொழி மதி அவர்களின் வழக்கு ரொம்ப தெளிவான வழக்கு. அந்த தீர்ப்பு 3 தெளிவான தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, அகழ ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும். 1, மைசூரில் இருந்தப்பட்ட பொருட்கள் மறுபடியும் மதுரைக்கு கொண்டு வர வேண்டும். சிவகங்கை மாவட்டத்துக்கு தாண்டக்கூடாது. ஏன்னா அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட 13,000 அகழ்வாராய்ச்சி உள்ள பொருட்கள் கணக்கீடு செஞ்சு அவங்க கொடுத்திருக்காங்க. பிறகு இதை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற நிலையை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்ப உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசு அவங்க நிலையை கொண்டு வராங்க. இன்னொரு அடிப்படை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், நம்ம ஆட்சி ஏற்பட்ட பின் நீங்க பாத்தீங்கன்னா கீழடியில் அகார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பூனே அங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா, நீர்த்தன்மை, இந்த டெரகோட்டாவோட நீர்த்தன்மை, டெரகோட்டா பத்தியான ஆய்வு அமைச்சிருக்காங்க. ஃபீல்டு மியூசியம் சிகாகோ, அப்புறம் ஐஐடி காந்தி நகருக்கு கிளாஸ் அனாலிசிஸ் அமைச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பிசா இட்டாலியில் செராமிக் ஸ்டடிஸ் அமைச்சிருக்காங்க. பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இந்த சின்ன சின்ன
விலங்கியல் தாவரியல் வந்த பொருட்களை கணக்கீடு சொல்லி அதுக்கு ஆய்வு அமைச்சிருக்காங்க. டெக்கான் காலேஜ் அங்க வந்து இந்த மாதிரி கண்டெடுக்கிற எலும்புகள் அப்போது இருக்கிற விலங்கியல் மனித எலும்புகள்லாம் ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்சிருக்காங்க. நம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்து மரபணுக்கள் பரிசோதனை பண்ணிருக்காங்க. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூர்ல பீட்ஸ் அதாவது மணிகள் அது ஆய்வுக்கு அமைச்சிருக்காங்க. இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்ல வந்து இந்த பண்ண கற்கள் அதுக்கப்புறம் கருவிகள் பத்தியான ஆய்வை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடீஸ் வந்து முதல் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக நம்மளோட கீழடி ஆய்வை பத்தி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வந்து வெளிக்கொண்டு வரார். அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி என்னன்னா ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டிகே பண்ற கார்பன் அளவுகோலை மெஷர் பண்ணி அதை கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறையை வந்து நம்ம கொண்டு வந்த நிலைமையை வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்களாம் போயிருப்பீங்க, உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் ஏசியாவிலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை வந்து கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதில் வந்து கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளவு தொன்மையா இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நிதி ஒதுக்கீடு பத்தி ஒரு தவறான தகவல் வந்து அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் வந்து 55 லட்சம் நாங்க வந்து ஒதுக்கியிருக்கோம் சொன்னாரு. இன்னைக்கு மொஃபாயர்கள் என்ன சொன்னாரு 105 கோடி நாங்க வந்து அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல 2016 இருந்து 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல வந்து 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும் கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன். பட்ஜெட் ஆய்வறிக்கையில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். 2021 கீழடி, சிவகலை, கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, கொர்க்கை, அதிச்சநல்லூர், கொடுமணல் இதுலலாம் ஆய்வு பண்ணிருக்கோம். அதுக்கு 5 கோடி. 2022 கீழடி அதோட ஆய்வு தன்மை, சிவகலை, திருப்பியும் கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, வேப்பங்கோட்டை, துளுக்கரப்பட்டை, பெரும்பாலை இதுக்கு 5 கோடி. 2023 கீழடி, கங்கை கொண்ட கோரபுரம், கங்கை கொண்ட சோழாபுரம், வேப்பம்பட்டுக்கோட்டை, துளுர்கரப்பட்டை, பொற்பனைக்கோட்டை, அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் 5 கோடி. 2024 மரங்கனூர், கொங்கல் நகரம் அது சேர்த்து 5 கோடி. இப்ப 2025 கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர், அதிச்சநல்லூர் சேர்த்து 7 கோடி. மொத்தம் 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. கீழடி மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர்ல வந்து அருங்காட்சியகத்தில் வந்து சிலையை வந்து நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கான டிசஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்ப சர்வதேச ஆய்வாளர்களும் கொண்டு வந்து கருத்தரங்கள் நடத்தி இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு வந்து தென்னகத்திலிருந்து தான் பார்க்க வேண்டிய இந்த தொன்மை தன்மையோட நம்ம சொல்லியிருக்கோம். நான் கேட்கிற கேள்வி எல்லாமே அப்ப இருந்த அதிமுக அரசு, அப்ப இருந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் 2016 ஏஎஸ்ஐ மூடின பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கேன். எக்ஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தடவை கூட விசிட் பண்ணல. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பெற்ற அமர்நாத் அவர்களை பிளைட் காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னாரு.
வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்தேன். அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலன்னு அமர்நாத் அவர்கள் சொல்றாங்க. அதையும் நீங்க அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்க நேரடியாக கேட்கலாம். அடிப்படையிலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் அந்த நேரத்தில் போயிட்டு மூடின சைட்டை போட்டு இனிமேல் ஏஎஸ்ஐ இங்க தோன்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பின்வாங்கிய தன்மையோட இது கீழடி நாகரிகம், இது பாரத நாகரிகம் என்று சொல்லிட்டு வந்ததுதான் மிச்சம். அப்ப பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழர்களின் வரலாறை மறைக்கிறதுக்கு எதனால் என்றது அடிப்படை கேள்வி. அப்பயே கீழடி ஆய்வு நிறுத்த பண்ணும்போது ஏன் உங்களோட கண்டன குரல் எழுப்பல? ரெண்டாவது, தனிநபராக கனிமொழி வழக்கறிஞர் கோர்ட்ல அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன் மாநில அரசு இப்ப கோர்ட்ல அப்போ ஃபைட் பண்ணல? இப்ப பல்வேறு இடங்கள்ல நான் சொன்னேன், வரிசை பண்ண கார்பன் டேட்டிங் ஸ்டடிஸ் காமிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஆய்வு தன்மை ஏன் உருவாக்கப்படல? மூணாவது, அவங்க ஒரு போராட்டமோ ஏன் ஒரு அறிக்கையோ அப்ப கூட்டணி கட்சிக்காக இருந்தபோது கீழடி ஏஎஸ்ஐ ஏன் நிறுத்திருக்காங்க என்று ஒரு கடிதம்கான எடுத்துக்காட்டு ஏதாவது வச்சிருக்காங்களா கூட கேட்கிறேன், பண்ணிருக்காங்களா கேட்கிறேன். உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு முழிச்சு கொண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கம்மியான அளவில் நிதி ஒதுக்கீடு சொன்னேன். ஆனா நம் திராவிட மாடல் அரசு தமிழர்களோட தொன்மையும் பண்பாடும் தமிழர்களுக்கு வரலாற்றும் உண்மையின் அடிப்படையில் அறிவியல் தன்மை அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கிறதா நிலை ஏற்பட்டிருக்கும். ஏஎஸ்ஐ எடுத்துங்க, சமீப காலமாக பாஜக ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏஎஸ்ஐயோட நிலவரம் என்னன்னா, அவர் 3 வகையான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. பிரிலிமினரி ரிப்போர்ட், பிறகு இன்டரிம் ரிப்போர்ட், அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் 2025 கொடுத்திருக்காரு. தொல்லியல் அகழ்வாராய்ச்சிக்கு அதிமுக எதுவும் செய்யவில்லை என திமுக எதுவும் செய்யவில்லை என அதிமுகவின் மாஃபா பாண்டியராஜன் கூறியிருந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமளித்திருக்கிறார் திமுகவின் எழிலன்.